உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம். அப்ப இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாங்க. மிதுன ராசியில செவ்வாய் பகவான், சிம்ம ராசியில இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான், அதே சமயத்துல புதன் பகவானும் சூரியனோடு இணைஞ்சு வரக்கூடிய 23ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்துல புதன் பகவான் இருப்பாங்க. 23ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னிக்கு புதன் பகவான் வந்துருவாங்க. கன்னியில கேது பகவான், அந்த கேது பகவானோடு சுக்கிர பகவான் இருக்கிறாங்க 18ஆம் தேதி வரைக்கும். அந்த 19ஆம் தேதி பெயர்ச்சியாகி துலாமுக்கு சுக்கிர பகவான் வந்துருவாங்க. கும்பத்துல சனி பகவான் வக்ரம். அது போக பார்த்தீங்கன்னா மீனத்துல ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷப ராசியினுடைய அதிபதி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் இவங்களுடைய இயக்கம் நல்லா இருக்கும். அப்ப ரிஷப ராசிக்குடைய அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இவங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 5ஆம் இடத்துல கன்னியில கேதுவோடு இணைஞ்சு நேச்ச கதியில் இருக்கிறார். அப்ப அந்த நேச்ச கதியில் இருக்கும்போது இவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்காது. எந்த முடிவையும் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது. கொஞ்சம் தாறுமாறாகத்தான் இருப்பார்கள். அவ்வளோக்கா மன நிம்மதி இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட நிலை கண்டிப்பாக ரிஷபராசிக்கு வருமா அப்படின்னா வராது. ஏன் வராது அப்படின்னா, அவங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவானையும் சுக்கிர பகவானையும் குரு பகவான் பார்த்துடுறாங்க. அப்ப அந்த குரு பகவான் பார்க்கும்போது நேச்ச பங்க ராஜயோகத்தை அந்த சுக்கிர பகவான் அடைகிறார். அப்படி சுக்கிர பகவான் ஆகப்பட்ட நேச்ச பங்க ராஜயோகம் அடைவதனால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் தெளிவாக நல்ல சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல திருப்தியா நல்ல தெளிவா இருப்பாங்க. அதே சமயத்துல சுக்கிர பகவான் அப்படிங்கிறது பொதுவாகவே மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த மனைவியை குறிக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது 5ஆம் இடத்துல நேச்ச கதியில் இருந்து கேதுவோடு சம்பந்தப்பட்டதனால ரிஷப ராசியில பிறந்தவங்களுடைய மனைவிமார்கள் இந்த 18 நாட்களாகப்பட்டது அந்த சுக்கிரன் அங்க இருப்பாங்க. அந்த 18 நாட்களுமே அவங்க அந்த இல்லறத்தை நடத்துவது அப்படின்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கொஞ்சம் நிதானம் இல்லாம இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பா வரும், கொஞ்சம் எகென்ஸ்டா உங்களுக்கு இருப்பாங்க, மக்கள் கூட யாரு கூடயும் ஒத்து வர மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துலதான் ரிஷபராசியில் பிறந்த கணவன்மார்கள் ஆகப்பட்டது அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களை அனுசரிச்சும் கண்டிப்பாக போகணும். இதை விட்டுட்டு அவங்களுக்கு எகென்ஸ்டாக நீங்க செயல்பட்டால், அவங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லி நீங்க செயல்பட்டீங்கன்னா அந்த இடத்துல குடும்பத்துல சங்கடங்களும் சலிப்புகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். அதனால இந்த சமயத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருங்க. இது போக அந்த குரு சுக்கிர பகவானை பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்போ உங்களுடைய ஆதரவு இந்த சமயத்தில் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 18ஆம் தேதிக்கு மேல அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி துலாமுக்கு வந்துருவாங்க. அப்போ தன்னுடைய ராசி அதிபதி ஆகப்பட்டது துலாமில ஆட்சி பெறுவதால் அந்த ரிஷப ராசிக்காரங்க இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அந்த ரிஷபராசியில் பிறந்த அந்த பெண்களாகப்பட்டது ரிஷபராசிக்கு அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய அந்த மனைவிமார்களாகப்பட்டது இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க,
நல்ல சந்தோஷமாக குடும்பம் நடத்துவாங்க. அப்ப அந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள் நல்ல நன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி. அங்க 16ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த சூரிய பகவான் இருப்பாரு. அப்ப அந்த 16ஆம் தேதிக்குள்ள அந்த புதன் பகவானும் அந்த சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால ரிஷபராசியில பிறந்தவங்களாகப்பட்டது யாருக்கெல்லாமோ வீடு இல்லையோ, யாருக்கெல்லாமோ வீடு கட்டுவதற்கு நிலம் இல்லையோ, பூமி இல்லையோ, அவங்க எல்லாத்துக்குமே பூமி அமையும். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 40 வயசாகி 50 வயசாகி நிறைய சொத்துக்கள் இருந்துட்டாலுமே எனக்குன்னு சொந்த வீடு திருப்தியா நான் கட்டிக்கல, சொந்த வீட்டுல இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த பீரியட்ல சொந்த வீடு கட்டக்கூடிய யோகங்கள்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இது போக புதுசா சொத்து சேர்த்துக்கலாம், பூமி வாங்கிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யறவங்களுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக அந்த ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் 23ஆம் தேதி சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. அவங்களுடைய சொந்த வீட்டுக்கே வர்றாங்க. அந்த கன்னிக்கு புதன் வரும்போது ஆட்சி பிளஸ் உச்சம் அடைகிறார். இந்த ஆட்சியும் உச்சமும் அடைவதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு கன்னி ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகிறதுனால உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து நல்லா இருக்கும். உங்களுடைய தலையெழுத்து மாறும். அப்போ நீங்கள் நினைத்ததை அடையலாம். அப்போ உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் சரியான வேலை கிடைக்கும். ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஒரு வெளிநாடு போகணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உதவி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்க போயிடுவீங்க. வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு நீங்க விசா அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசியில பிறந்தவங்களாகப்பட்டது வெளிநாட்டுல போயிட்டு உங்களுடைய லட்சியம் உங்களுடைய ஆம்பிஷனை சக்சஸ் பண்ணலாம். அப்போ ரிஷபராசியில பிறந்தவங்க இதற்கு முன்னாண்ட வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க, இல்ல வெளிநாட்டுல பார்க்க போனா நிறைய பேர் இன்னைக்கு வாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சூழ்நிலைகள் திருப்தி இல்லாமல் சங்கடத்தோடையும் செய்யற வேலையில ஒரு நல்ல திருப்தி இல்லாமலும் குழப்பத்தோடையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நல்ல மனநிலையோடு இப்போ ஒரு வேலையை இழந்திருந்தாலும் வேறொரு கம்பெனிக்கு நம்ம மாறணும்னு நினைச்சாலும் இந்த பீரியட் உங்களுக்கு சிறப்பாக ஒத்து வரும். தைரியமாக தாராளமாக ரிஷபராசியில பிறந்தவங்க இருக்கலாம். அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானாகப்பட்டது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியால் இருந்த சங்கடங்கள் சலிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக தீரும். மனைவி உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. நீங்களும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறதுனால இப்ப எந்த தொந்தரவுகளும் இருக்காது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப வேகம் எடுப்பீங்க. ரொம்பவே பார்க்க போன அதிகமான முயற்சிகள், அந்த முயற்சியில செயல்படுவீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த ரூபத்திலையும் பாதகம் ஆகாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ரிஷபராசியில பிறந்தவங்க அவங்க படிச்சு ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணும், இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக போகலாம். இதுக்கு உங்களுடைய குருமார்களுடைய சப்போர்ட் தேவை. அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பார்க்க போன வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நீங்க நினைச்ச கோர்ஸ் எடுக்கலாம். இது பார்க்க போன படிக்க வைக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மாவாப்பட்டது கடன் பட்டாவது உங்களை படிக்க வைப்பாங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் 5ஆம் இடத்துக்குள்ள வர்றதுனால 23ஆம் தேதி ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கிய குறைங்கிறது இருக்காது. யாருக்கு எல்லாமே புத்திர பாக்கியத்துல குறை இருக்குதோ அந்த குறைங்கிறது நிவர்த்தியாகி அவங்களுடைய வாழ்க்கையில
ஒரு நல்ல சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ அந்த புத்தர தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரீதியாக ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நல்ல மனநிறைவு கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தும் அதாவது குரு பகவானுடைய பார்வையினாலையும் அந்த சுக்கிர பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடைவதனாலையும் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது, நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பார்க்க போனா மேலும் மேலும் படிப்படியாக உங்களை உயர்த்தி பார்ப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு எடுக்க மாட்டாரு. இப்போ ரிஷபராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்கள் வளரக்கூடிய தருணங்கிறது வந்தாச்சு. நீங்கள் இந்த டயத்துல கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு வாங்க. அது போக ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கவலையுமே இல்லை, தைரியமா இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போ உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.